ஹலோ. நான் தான்டா. எனக்கு ஒரு நாள் ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்குது. என்ன வேலை? ஷோரூமில் வந்து போர்ஷே கார் இருக்குது. அதை உன்னால் நீ ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருந்தால் அதை போய் ஷோரூமில் இருந்து திருடி எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வெயிடா பார்ப்போம். நீ ஒரு கேங்ஸ்டராக இருந்தா. ஏண்டா என்னை பார்த்து இந்த மாதிரி சில்லற வேலைக்கெல்லாம் என்கிட்ட சொல்கிறேன். நான் ஒரு கேங்ஸ்டராக இல்லையான்னு உனக்கு இப்போ காட்டுறேன்டா. செய்டா பார்ப்போம் முடிஞ்சா. முடிச்சுட்டு கூப்பிட்றேன் வெயிடா. சரி கிளம்புவோமா? இந்த வேலையை என்னால் முடிக்க முடியும். இதெல்லாம் ஒரு சில்லற வேலை கைஸ். இந்த மாதிரி எத்தனை வேலை பார்த்துருக்கேன். ஆனால் போர்ஷே வந்திருக்குன்னு சொல்கிறான். எனக்கு போர்ஷே ரொம்ப பிடிக்கும். எனக்கு கார்னால் சும்மாவே பிடிக்கும். இதில் கொஞ்சம் மாடர்ன் அதுக்கப்புறம் லக்ஸரி கார்ஸ்லாம் இன்னும் பிடிக்கும் எனக்கு. ஏன்னு தெரில. கார் லவ் கைஸ். இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரே ஒரு லைக்கை கொடுங்க. என் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் டெய்லி லைவ் போடுவேன், அதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இந்த வாட்டி குதிக்காமல் அப்படி போகாமல் இப்படி போகாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் ஸ்ட்ரெயிட்டாகவே திட்டிகிட்டு வருவோம். ஐயோ, போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் அவன் சொல்லவே இல்லையே. இங்கேயே போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிறுத்த சொன்னான் தெரியலையே. சரி இருங்க, இங்கே போய்ட்டு முதல்ல அந்த கார் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கோப்பை வச்சு பார்ப்போம். அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம். எங்கடா அந்த கன்று? எடு. அவள் தான் தூரமாக இருக்கும். இங்கே எங்கன்னா ஒரு போலீஸ்காரு. ஓகே. யோ எங்கேயா? ஓ, அந்த பக்கம் போகணுமா? கைஸ் ஆமாம் கைஸ், உள்ளே நிற்கிது ரெட் கலரில். ஐயோ பயங்கரமாக இருக்கே. ஐயோ, லேம்போகினியெல்லாம் கொண்டு வரான். இருங்க, முதல்ல எதனா ஒரு காரை வெடிக்க வைப்போம். அப்போ தான் நமக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு வசதியாகவும் கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னா அந்த கார் வெடிஞ்சு எல்லோரும் அந்த கார் வெடிக்கிறத பார்க்க போகிறப்ப நம்ம அந்த காரை போய் எடுத்துன்னு போயிடலாம்ல. வெடிஞ்ச காரை சொல்ல, போர்ஷை எடுத்துன்னு போயிடலாம்ல. இப்போது ஒரு போலீஸ்காரை சுடுறேன். அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆன ஏரியாவை சுற்று போடுறப்போ நம்ம போய் நைஸாக அந்த போர்ஷை எடுத்துன்னு போயிடலாம். என் பிளான்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? வண்டியை திருப்ப போகிறேன். திருப்பிட்டு ஒரு ரேடியாக ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு போய் விட போகிறேன் ஷோரூமுக்குள்ளே. எஸ், இப்போதைக்கு வண்டி கரெக்டாக தான் போகுது. எவனும் ஏய் கரெக்டாக நடுவில் வந்தான்டா. ஐயோ, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என் வேலையை கெடுக்கிறதுக்குனே வரீங்களாடா. ஐயோ, நிறைய கார் நிற்குது. உள்ளே யாருமே மனுஷங்க இல்லையா? சரி, அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். இப்போ ஸ்டோரியில் ஒரு பெரிய சேஞ்சு. ஃபஸ்ட்டு வெளியே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளணும். அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் கார் எடுக்கணும். அது ஏன்னா வெளியே இருக்கவங்க நான் உள்ளே போய் கார் எடுக்கிறத பார்த்தா போலீஸை கூப்பிட்ருவான்ல. அதனால தான். தம்பி இந்தாங்கோ, மாட்டுங்கோ. என்னடா சாக மாட்டுற? ப்ரோ என்ன ப்ரோ? இந்தாங்க ப்ரோ, ஒரு அடி வாங்கிக்கோங்க ப்ரோ, ஒரே ஒரு அடி ப்ளீஸ். அவள் தான். இந்த சப்போர்ட் தான் ப்ரோ எனக்கு வேணும். அவள் தான். இவன் ரொம்ப தூரம் போயிட்டான். புல்லட் வேலை செய்யாது போல். இதோ இங்கே ஒருத்தன் வரானே. அடிக்கலாமா வேணாமா இவனை? சரி, அடிச்சிருவோம். இன்னொன்று, நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் போடலன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் போடுங்க. நான் வேறு எதுவுமே கேட்கல. வாங்கடா, எத்தனை பேர் இருந்தாலும் வாங்கடா. இரு, நான் போலீஸ் வரக்கூடாதுன்னு தான் அந்த பப்ளிக்கை சுட்டேன். பப்ளிக்கை சுட்டோன்னே போலீஸ் வருது. என்னையா அது? லாஜிக்கே இல்லை. எவனோ என்னை சுடுறாங்க பின்னாடி இருந்து. அவ்வளோதான், என் கதை முடிஞ்சிடுச்சு. அந்த கார் எடுக்க முடியுமான்னு தெரில. அவள் தான் போட்டு தள்ளிட்டானுங்க என்ன. ஓமே காட், என்னை யாருன்னா வந்து காப்பாற்றுங்க. இல்லை, யாரும் காப்பாற்ற அவள், நானே என்னை காப்பாற்றிக்கிட்டேன். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்கள்ல, நீங்கள் பார்க்கணும் நான் அந்த கார் ஆட்டையை போடணுன்ட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரே ஒரு லைக்கை கொடுத்துட்டு போங்க. எஸ், இங்கே இருக்க எல்லா காரையும் காலி பண்ணணும் நான். அப்போ தான் நான் இங்கேருந்து அடுத்த கார் வரத்துக்குள்ளே தப்பிக்க முடியும். அவள் தான் யாரும் வரல அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் இங்கே வரான். ஐயோ, செம்மையாக பறந்து போதியா ஹாலிவுட் படத்தில் வர மாதிரியே. பங்கம். தம்பி என்னப்பா நீயே? என்னப்பா தேவையில்லாத டைமில் ஷூட் பண்ணுறேன். என் லைஃப் காலியேட்டா யார்ப்பா போர்ஷே காரை திருடுவா? என்னப்பா நீ போப்பா. ஓகே, போகலான்னு. யாரும் வரலன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்னையா இத்தனை கார் நிறுத்தி வச்சுருக்கீங்க? ஆனால் யாரும் இல்லை இங்கே. இல்லாத வரையும் சந்தோஷம். வந்துட்டாங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். எஸ், அவ்வளோதான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு தாண்டா அந்த போர்ஷே. உள்ளே ஓடு, உள்ளே ஓடு, உள்ளே ஓடு, உள்ளே ஓடு, உள்ளே ஓடு. அவள் தான் எத்தாச்சு காரை. ஐயோ, செம்மையாக இருக்கே. ஒரு சைடு பார்த்ததுக்கே அவ்வளோ இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. இவங்க இந்த காரையும் போட்டு தள்ளிடலாம்.
எதில் விட்டேன், ஒரு சைடு பார்த்தாலே அவ்வளோ இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. மொத்த காரையும் சுற்றி சுற்றி பார்த்தா எவ்வளோ இன்ஸ்பயர் ஆகும்ல. உண்மையிலே சூப்பராக இருக்கியா அந்த மாடலு. அதுவும் ரெட் கலரு, க்ரீன் மிக்ஸ்டு வித் ப்ளூ வீல்ஸ் வேறு செம்மையாக இருக்கே. அது க்ரீன் ப்ளஸ் ப்ளூ தானே, அது பார்த்தா அப்படி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதோ வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே வெளியே போகலாம். இருங்க, கார் எங்கேயும் அடி வாங்கக்கூடாது. பொறுமையாக கொண்டு போகணும். கதவு எஸ், முன்னாடி வந்துட்டேன். கொஞ்சோண்டு பின்னாடி போய்க்கலாம். அவ்வளோதான். லைட்டாக இன்னும் கொஞ்சம் இங்கேருந்து சேஃப்டியாக எடுத்துட்டேன். நான் மெயின் ரோடுக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை. ஸ்பீடாக போனாலும் அங்கங்கே பிரேக் போட்டு ஸ்கிட் அடிச்சு ட்ரிஃப்ட் அடிச்சு நிறுத்திடலாம். எஸ், வெளியே வந்தாச்சு காய்ஸ். இங்கேருந்து வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துன்னு போய் விடுறதுல தான் என்னுடைய ஒரு பெரிய டாஸ்கே இருக்குது. சரி பார்த்துருவோம். போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டா லெஃப்டா, ஏதோ ஒன்று பிடிச்ச சைடு எடுப்போம். இந்த வண்டியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விடுற வரைக்கும் பக்குன்னு தான் இருக்குது. பார்த்து போகணும். ஏன்டா நடுவில் வரீங்க, போங்கடா, நடு ரோட்டில் நடந்து போங்கடா. நான் தான் பிளாட்ஃபார்மில் ஓட்டுறேன்னு தெரியுதுல்ல. இன்னும் இந்த வீடியோக்கு யாரும் லைக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கொடுத்தீங்கன்னா சந்தோஷம், கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போயே கொடுத்துருங்க. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். டெய்லி லைவ் போடுவேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், கோல்டு லைட்டாக இருக்குது, அதனால் இப்படி தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லை. எத்தனை டைவு, 1 2 3 4 5. கதவெல்லாம் கண்ணா பின்னான்னு போயிடுச்சே. பத்திரமா எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட சொன்னான். நான் கண்ணா பின்னான்னு எடுத்துன்னு போய் விட்றேன். என்ன பண்ணுவானோ தெரியலையே. அவன் என்ன பண்ணுறது இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். அவன் என்ன வேணா பண்ணிட்டோம். விட்டண்டா வண்டியை. ஆமாம், யார்கிட்ட சொல்கிறேன் நான். இருங்க, அவனுக்கு முதல்ல கால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போயிடலாம். இங்கே இருந்தோன்னா போலீஸ்காரனுக்கு நம்ம மேலே கண்ணு வந்துடும். வாங்க வெளியே ஓடி போயிடலாம். ஆனால் சைலண்ட்டாக போனால் அது சரியாக வராதே. இங்கே போகிறவனை நோண்டி விட்டு போகலாமா? சரி வேணாம், எதுக்கு வில்லங்கம்மா யோசிச்சுட்டு. இப்போதைக்கு நான் நல்லவன். இந்த கார் வேறு மாதிரி இருக்குது. சரி, ஃபைனலாக போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த காரை தனியாக விட்டு போக எனக்கு மனசே வரல. அடா பாவி, இந்த காரை வெடிக்க வச்சு என்னை கோத்து விட்றதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனில் கொஞ்சம் நிறுத்த சொன்னியா? இருங்க, நான் வேற ஒரு ஐடியா பண்ணுறேன். போலீஸே இதை சுட்டு போட்ட மாதிரி பண்ணிடலாம். ஹெட் ஷாட் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். சரி, முதல்ல என்னை இந்த வேலை செய்ய சொன்னான்ல, அவன் யார்? நான் எதுக்கு இந்த வேலையை செஞ்சேன்? அவன் கேங்ஸ்டரான்னு கேட்டால் நான் அந்த வேலையை செஞ்சுருவேனா? ஐயோ, இருங்க கைஸ், பிரச்சனையில் மாட்டுறதுக்குள்ளே சீக்கிரமாக ஓடி வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் அதுக்குள்ளே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். டெய்லி என் லைவ் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா இல்லையா, சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.